ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க பார்த்தோம்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் டேட் என்னென்ன, எந்தெந்த டேட்டில் நம்ம என்னென்ன அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். கவுன்சிலிங்க்கு கேம்பஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, வேலூர், சென்னை, ஆந்திரப்பிரதேஷ், போபால். ஸோ அந்தந்த பிளேஸ்லலாம் வந்து விஐடி காலேஜ் இருக்குது. நீங்கள் எதில் நியர்பை இருக்கீங்கனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ரேங்கிங்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த காலேஜஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அங்கே போய் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து கவுன்சிலிங் ஸ்டெப்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரேங்க் வந்து ஃபேஸ் 1க்கு எதில் ஸ்டார்ட் ஆகி எதில் முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் 1ல் ஸ்டார்ட் ஆகி 20,000ல் எண்ட் ஆகும். ஃபேஸ் 2க்கு வந்து 20,001ல் ஸ்டார்ட் ஆகி 45,000ல் எண்ட் ஆகும். ஃபேஸ் 3 பார்த்துட்டிங்க அப்படின்னா 45,001ல் ஸ்டார்ட் ஆகி 70,000ல் எண்ட் ஆகும். ஃபேஸ் 4 பார்த்துட்டிங்க அப்படின்னா 70,001ல் ஸ்டார்ட் ஆகி அப் டு 1 lakh வரையும் இருக்கலாம் ரேங்கிங். அதே மாதிரி கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து நான் ரீஃபண்டபிள். ஒன் டைம் பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரீஃபண்ட் கிடையாது. ஓகேங்களா? ஃபேஸ் 1ஓட வந்து ஸ்டார்டிங் டேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 4/5/2025ல் ஸ்டார்ட் ஆகி 6/5/2025ல் எண்ட் ஆகுது. ஈவினிங் 5 PM எண்ட் ஆகிடும். ஓகேவா? சாய்ஸ் ஃபில்லிங் எந்த டேட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 7/5/2025ல் ஸ்டார்ட் ஆகி 9/5/2025ல் ஈவினிங் 5 PM எண்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஃபேஸ் 1ஓட சீட் அலாட்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா 10/5/2025 தான் இல்லை சீட் அலாட்மெண்ட்டே. ஸோ அந்த டேட்டில் நீங்கள் வந்து சீட் அலாட்மெண்ட் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் ஃபீஸ் பேமெண்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியுதுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 10/5/2025ல் ஸ்டார்ட் ஆகி 14/5/2025ல் எண்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் ஆஃப் பேலன்ஸ் ஃபீஸ் பேமெண்ட் லாஸ்ட்டாக எந்த டேட் கொடுத்துருக்காங்க ஃபேஸ் 1க்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 23/5/2025ல் வந்து லாஸ்ட் டேட் நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபேஸ் 5ஓட ஷெடியூல் பார்த்துட்டிங்க அப்படின்னா எந்த ரேங்க்குள்ளே இருக்குன்னா மோர் தென் 1 lakhக்கு மேலே இருக்கலாம். கவுன்சிலிங் ஸ்டெப் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதில் ஃபீஸ் பேமெண்ட்டு நான் ரீஃபண்டபிள் தான் இதுவும் ஃபேஸ் 5க்கும். அது ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 4/5/2025 எண்ட் ஆஃப் த டே 17/6/2025 ஈவினிங் 5 PM வரை இருக்குது. அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து ஸ்டார்டிங் டேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 18/6/2025 10 AM ஸ்டார்ட் ஆகி 19/6/2025 5 PM வரையும் ஸ்டார்ட் ஆகுது. சீட் அலாட்மெண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா டேட் வந்து 21/6/2025. இதோட அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து 21/6/2025ல் ஸ்டார்ட் ஆகி 22/6/2025ல் க்ளோஸ் ஆகுது. லாஸ்ட் டேட் ஆஃப் த ஃபீஸ் பேமெண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் ஃபேஸ் 5க்கு 5/7/2025ல் வந்து அந்த டேட்குள்ளேயும் நம்ம லாஸ்ட் அமௌண்ட்டை வந்து பே பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து 1 lakhக்கு அபோவ் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆந்திரப்பிரதேஷ் போபால் கேம்பஸில் கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது மட்டுமே இல்லாமல் அட்மிஷன் ப்ராசஸ் வந்து பிடெக் குரூப் எடுக்க போகிறீங்க. உங்கள் ரேங்கிங் வந்து 1 lakh பிலோ ரேங்கிங்கை முக்கியமாக இருக்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகும்போது உங்களோட பிசிஎம் பர்சன்டேஜ் வந்து 60% இருக்கணும். இல்லை நான் எக்ஸாமே எழுதலை எனக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 lakh அபோவ் ரேங்கிங்காகவும் இருக்கலாம். நீங்கள் எம்டெக் கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 5 years கூட பிசிஎம் வந்து 70% இருக்கணும். ஓகேங்களா? இது மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எதுவும் சீட் வேணும், கவுன்சிலிங் கோட்டாவில் எதுவும் சீட் வேணும், விஐடி காலேஜில் அட்மிஷன் போகிறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், இல்லை எஜுகேஷனை பற்றி எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி எங்கள் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் ஃப்ரீயாகவே தான் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எந்த வித சார்ஜும் வாங்குறதில்ல. ஸோ எந்த டவுட்னாலும் நீங்கள் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணால் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர்ஸில் எதுவும் அப்டேட் வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.